வெற்றியை நீங்க எப்போ கையாள தெரியாம தோற்று போறீங்க அப்படின்னா, வெற்றியில உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமையோ, நான் என்கிற உணர்வோ, மற்றவங்களை அற்பமாய் நினைக்கிற அந்த காரியமோ உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வறுமையானால் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வெற்றியை சரியாக நீங்கள் கையாள முடியாது. நிறைய பேர் வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் தோற்று போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. அவங்க வெற்றி வந்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, பிற தன்னுடைய தோல்வியில ஒரு காலம் நீங்க நினைக்க கூடாதது அப்படின்னா, இந்த தோல்வியை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, தோல்வின்றது உங்களுடைய வாழ்க்கையில முடிவுன்னு நீங்க நினைக்காதீங்க. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் நினைச்சிருக்காங்க. அவ்வளவுதான், தோற்றுட்டேன், நான் தோற்றுட்டே இருக்கேன். மனுஷனை நேசிச்சு, ஒரு மனுஷியை நேசிச்சு நீங்க ஒருவேளை தோற்று போகலாம். உங்களுடைய காதல் இல்லைன்னா உங்களுடைய அன்பு தோற்று போய் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நான் நேசிச்சேன் பாஸ்டர், நான் உயிரை கொடுத்து நேசிச்சேன், நான் தோற்று போனேன், அவ்வளவுதான், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. இல்லைன்னு நினைக்காதீங்க. தோல்வியை கையாள தெரிகிற ஒரு மனுஷன் முதலாவதாக என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய தோல்வி எனக்கு முடிவில்லைன்ற நம்பிக்கை அவன் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்றில் அல்ல. உங்களுடைய வெற்றியை நீங்க எப்போ கையாள தெரியாம தோற்று போறீங்க அப்படின்னா, வெற்றியில உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமையோ, நான் என்கிற உணர்வோ, மற்றவங்களை அற்பமாய் நினைக்கிற அந்த காரியமோ உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வறுமையானால் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வெற்றியை சரியாக நீங்கள் கையாள முடியாது. நிறைய பேர் வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் தோற்று போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. அவங்க வெற்றி வந்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, பெருமை வந்துருச்சு. அவர்களே எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வெற்றியையும் நான் சரியா கையாளணும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தோல்வியை உங்களுக்கு கையாள தெரிய வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன், நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன், இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்பேனாயில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். நீங்க தொடர்ந்து, உன்னோடு அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ராஜாவின் வீட்டிலே பிறக்கல. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் வந்து அப்படியே அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த கடைசி வசனத்துக்கு வாங்க. கடைசி வசனத்துக்கு வரும்போது, அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த அகித்தோப்பேலை குறித்து நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இவன் ஒரு ஆலோசனைக்காரன். இவன் யாருக்கு ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். தாவீது ஏற்கனவே ரொம்ப ஞானம் உள்ளவன், அவனுக்கு எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கே ஒருவன் ஆலோசனைக்காரன் யார் அப்படின்னா இந்த அகித்தோப்பேல். இன்னும் இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது, இவன் மட்டும் ஒரு ஆலோசனை சொன்னா அப்படின்னா கடவுளே நேரடியா வந்து பேசுறது மாதிரி இருக்குமாமா. அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவு திறமையாய், அவ்வளவு ஞானமாய் ஆலோசனை சொல்லுகிறவன் தான் இந்த அகித்தோப்பேல். ஆனா இவன் அப்சலோமோட சேர்ந்துட்டான். தாவீதுக்கு தெரியும், இவன் மட்டும் என் மகனாகிய அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லிட்டான் அப்படின்னா அவன் என்ன வந்து கொன்றுவான். ஏன் அப்படின்னா அகித்தோப்பேல் ரொம்ப ஞானமா ஆலோசனை கொடுப்பான். இப்போ அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்குறதற்காக அவன் ஜெபம் பண்ணி ஊசா என்கிற ஒருத்தரை அனுப்புறான். அந்த காரியம் சக்சஸா முடியுது. இப்போ அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அதமாகிறது. நல்லா கவனிங்க, இதுவரையிலும் அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை எல்லாரும் கடவுளுடைய ஆலோசனையா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா the first time அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆலோசனையில ஒரு தோல்வி வருது. தான் தோற்று போனேன், அவ்வளவுதான். அவனுடைய ஆலோசனை அப்சலோம் கேட்கல. இந்த டைம் உன் ஆலோசனையை விட ஊசாயினுடைய ஆலோசனை தான் நல்லா இருக்குது, அதனால வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டாரு. இந்த தோல்வியை அந்த அகித்தோப்பேலால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ, நான் தோற்று போயிட்டேன். இந்த தோல்வியில் அவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னுடைய முடிவு, அவ்வளவுதான். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ஊருக்கு போய் வேதம் சொல்லுது, தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி இவ்வளவு பெரிய ஆலோசனைக்காரனா இருந்த இந்த மனுஷன் தற்கொலை பண்ணி மரித்து போனான். காரணம் என்னன்னா, அவனுடைய தோல்வியில் அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னுடைய முடிவுன்னு நினைச்சான். கவனிங்க,
ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தன்னுடைய தோல்வியில ஒரு காலம் நீங்க நினைக்க கூடாதது அப்படின்னா, இந்த தோல்வியை நீங்க எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, தோல்வின்றது உங்களுடைய வாழ்க்கையில முடிவுன்னு நீங்க நினைக்காதீங்க. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், தோற்றுட்டேன், நான் தோற்றுட்டே இருக்கிறேன். அதான் தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய கண்டுபிடிப்புல ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பை தோற்று போய் கடைசியாக அவர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாராம். அப்ப அவரை பார்த்து கேட்கும் போது அவர் சொன்னாராமா, இல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போகல, நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாராமா. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், நான் தோற்று போயிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிச்சிருந்தேன்னா அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் ஜெயிச்சிருந்தேன்னா அடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த எக்ஸாம்ல நான் தோற்று போயிட்டேன், இந்த குடும்ப வாழ்க்கையில நான் தோற்று போயிட்டேன், இந்த வேலையில நான் தோற்று போயிட்டேன், அவ்வளவுதான், என் முடிவு வந்துருச்சு அப்படின்னு ஒரு காலம் நினைக்க கூடாது. உங்களுடைய தோல்வியை நீங்க கையாளுகிற முதல் விதம் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை டைம் தோற்று போனாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். சிலர் பாருங்க, பெரிய கற்பனையோட படிப்பை படிப்பாங்க. இந்த நீட் எக்ஸாம் நிறைய பேர் எழுதுறாங்க பாருங்களேன். இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கற்பனை இருக்கும், இந்த டைம் நான் எக்ஸாம் பயங்கரமா எழுதணும், அதுக்காக ரொம்ப படிப்பாங்க, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நீட் எக்ஸாம்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், இவங்களுக்கு என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சது மாதிரி. அவ்வளவுதாங்க, என் கற்பனை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுற வேண்டியதான், இனி நான் வாழ மாட்டேன், இனி நான் போக மாட்டேன். நான் கவனிங்க, இந்த டாக்டர் படிக்கிற மோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், அதனால டாக்டர் எல்லாம் கோச்சிக்க வேண்டாம். டாக்டர் படிக்கிற படிப்பை நான் குறைவாக சொல்லலை. நீங்க எத்தனையோ பேர் டாக்டர், அது நல்ல படிப்பு. ஏன் அப்படின்னா நிறைய பேருடைய ஜீவனை காப்பாற்றி அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது. ஆனா இந்த பைத்தியமா இருப்பாங்க பாருங்களேன், நான் என்ன ஆயிரணும் கேட்கல. சின்ன வயசுலயே பிள்ளை பிறக்கும் போதே என்ன சொல்றது, நீ ஒரு டாக்டர். நான் சொல்றேன், தரிசனத்தோட நீங்க ஜெபம் பண்றது தப்புன்னு சொல்லல. நீ ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கு நீ படின்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா அவ்வளவுதான், நீ டாக்டர் ஆகலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் தூக்கு மாட்டி செத்துருவேன், நான் உலகத்திலே வாழ மாட்டேன், நான் உன்னை படிக்க வைக்கிறதே நீ டாக்டர் ஆகிறது இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. டாக்டரை விட பெரிய உத்தியோகம் இந்த உலகத்துல நிறைய கேட்கல. நிறைய பேருக்கு எப்படி இல்லைன்னு போல தெரியுது. நான் சொல்றேன், இருக்கிற வேலையில கடினமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலே டாக்டர் வேலை கடினமானது. நீங்க டாக்டரை எதுக்கு நீங்க சந்திக்க போவீங்க? எதுக்கு சந்திக்க போவீங்க? வியாதி வந்தா சந்திக்க போவீங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க டாக்டர் போய் ஃபீவர்னு சந்திக்கிறீங்க, டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, உங்களுக்கு அந்த காய்ச்சல் 3 நாள்ல சரியாச்சு. யாராவது ஒருத்தர் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இல்ல லெட்டர் போட்டு, டாக்டர் நீங்க எனக்கு ரொம்ப அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, எனக்கு 3 நாள் காய்ச்சல் இருந்துச்சு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்க ஊசி போட்டோன்னே எனக்கு சரியாயிருச்சு, தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு யாராவது போய் சொல்லியிருக்கீங்களா? ஹலோ, அடுத்த டைம் அந்த டாக்டரை எப்படி போய் சந்திப்பீங்க தெரியுமா? அடுத்து ஊசி போடுறது தான் போய் சந்திப்பீங்க டாக்டர். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த டாக்டருடைய முழு உத்தியோகம் என்ன உத்தியோகம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க காதுல என்ன செய்தான் கேட்கணும். கேட்கல, வியாதி பிரச்சனை, கண்ணுல பிரச்சனை, காதுல பிரச்சனை, மூக்குல பிரச்சனை, காலில் பிரச்சனை, ஒரே தளத்தலன்னு இருக்குது, அப்படியே இருக்குது. நான் நம்புறேன், உண்மையிலே டாக்டர் உத்தியோகம் கஷ்டம் தானே. ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இல்ல நமக்கு ரொம்ப பெருசா தெரியலாம், ஆனா அது கடினமான வேலை தான். அது பாஸ்டருடைய உத்தியோகம். இதெல்லாம் அப்படிதான், பாஸ்டர்ட்ட நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு வந்துருவாங்க, ஜெபம் பண்றதுக்கு சொல்லுவாங்க. பாஸ்டர் அப்படி உருகி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி, சரி சிஸ்டர், சரி பிரதர், கவலைப்படாம போங்க, ஆண்டவர் சரி பண்ணுவார் அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா ஒரு நன்றி இருக்காது. அடுத்து பாஸ்டரை எப்ப சந்திப்போம் தெரியுமா? அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது தான் பாஸ்டர் சந்திப்போம். பாஸ்டர் இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் 6 மாசம் தாண்டி மீட் பண்ண வரீங்க? இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். ஏங்க இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை சரியாச்சா? அதுதான் அப்பவே சரியாச்சே, அப்ப என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த டாக்டர் அப்படின்றது படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தவறல்ல. ஆனா ஒருவேளை அது உங்களுக்கு தூர போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அவ்வளவுதான், என் வாழ்க்கை தோற்றே போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு வேற எந்த வருமானமும் இல்லை, என்னுடைய கற்பனை எல்லாம் போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தோல்வி முடிவு இல்லை, உங்களுடைய தோல்வி முடிவு இல்லை. நான் நம்புறேன், நீங்கள் தோற்ற அந்த இடத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு என் தேவனாகிய கர்த்தரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
நீங்க நிறைய விஷயத்துல தோற்று போகலாம் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணுலயாவது நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பா அப்படிதான். நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன். அப்படின்னா எனக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பர் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஸ்கூல்ல, அப்ப ஆசையா இருக்கும். என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா 100க்கு 100 எடுக்கிற ஆசையெல்லாம் இருக்காது. என்ன ஆசை இருக்கும்னா இந்த 36ன்னு ஒரு நம்பர் இருக்கு பாருங்களேன், 36. இந்த 36 இது ரொம்ப பிடிக்கும். 36 ஏன் அப்படின்னா 35னா கூட அது என்னது, இந்த தொட்டும் தொடாமலும் இருக்கிறது, அப்படிதான் கீழே விழுந்தும் அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா 36ன்னா 35னா டீச்சர் பார்ப்பாங்க, இவன் எதாவது ஒன்று 1/2 மார்க் குறைச்சி இவனை ஃபெயில் பண்ணி தான் விடணும், ஏன்னா இவன் பாஸ் பண்ண மாட்டான். ஆனா 36னா கை வைக்க முடியாது. அப்போ எனக்கு பிடிச்சதே 36 தான். இந்த 36 கிடைச்சா பரவாயில்லையே, 36 கிடைச்சா பரவாயில்லையே. ஆனா ஒரு நாள் கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு 36 தாண்டல. நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னுடைய மார்க் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, சே இவ்வளோ கேவலமா வாடா படிப்பை படித்தாலும். ஆனா உண்மையிலே பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அங்கே எக்ஸாம் எழுதின பேப்பரை வந்து பார்க்கும்போது 90, 95, 85, 100. சே என்ன ஆசீர்வாதம். அப்போ நான் நம்புறேன், ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை தோற்று போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இன்னொரு இடத்துல என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கட்டை. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபத்துல நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதான் எனக்கு முடிவோ. அதான் ஒரு மனுஷனை நேசிச்சு ஒரு மனுஷியை நேசிச்சு நீங்க ஒருவேளை தோற்று போகலாம். உங்களுடைய காதல் இல்லைன்னா உங்களுடைய அன்பு தோற்று போய் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். நான் நேசிச்சேன் பாஸ்டர், நான் உயிரை கொடுத்து நேசிச்சேன், நான் தோற்று போனேன், அவ்வளவுதான் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்காதீங்க. தோல்வியை கையாள தெரிகிற ஒரு மனுஷன் முதலாவதாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னுடைய தோல்வி எனக்கு முடிவில்லைன்ற நம்பிக்கை அவன் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்றில் அல்ல எல்லாவற்றிலையும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, தோல்வி முடிவு இல்லை. நல்லா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென். நிறைய பேர் ஜெபம் பண்றது இல்லை, இப்போ நிறைய பேர் ஆண்டவரை தேடல, நிறைய பேர் பழையது மாதிரி காணிக்க போடல, நிறைய பேர் பழையது மாதிரி உபவாசம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க கேட்கல, எங்கேயோ ஒரு இடத்துல தோற்று போயிட்டாங்க. உடனே நான் தோற்று போனேன். இந்த பிச்சு கொட்டுறாங்க பாருங்க நிறைய பேர், வாய் மேலேயே ஒரு குத்திரும். என்ன பிச்சுன்றாங்க. எந்திரிச்சா பிச்சு கொட்டுறது, உட்கார்ந்தா பிச்சு கொட்டுறது, இது என்னது இது? அது எப்படி உங்க வாயிலிருந்து வரும்? அப்போ உங்களுக்கு உள்ள முழுக்க என்ன நிறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, தோல்வியே நிறைஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்குது? இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கும். நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது டைரி இப்படி மேலே இருக்குது, அப்படிதான் டைரியில் ஃபுல்லாக எழுதி வச்சிருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னு எழுதி கடைசியில் ஆமேன் வரைக்கும் அழகா நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சனோ இல்லையோ, குட்டி குழந்தைங்க ஓடி தள்ளி விட்டான். டைரி அப்படி படக்குன்னு கீழே வந்துச்சு. நான் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய வசனம் என்னவென்றால் அப்படின்னு சொல்றதுக்குள்ள டைரி கீழே விழுந்துருச்சு. எனக்கு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணவே தெரியல. நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், ஒன்றும் ஓடலை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு உட்காந்தேன். உடனே எனக்கு கூட வந்திருந்த அந்த லீடர் கேட்டார், ஏன்டா பிரசங்கம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன்? இப்படியே கேட்டார். அந்த ப்ரேயர் முடிச்ச உடனே அவர் எழும்பி அடுத்து பிரசங்கம் பண்ணிட்டாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, ஏன்டா உன்னை பிரசங்கம் தானே பண்ண சொன்னேன், ஜெபம் பண்ணி முடிச்சுட்ட நீ? இல்லை பிரதர், டைரி கீழே விழுந்துச்சு பிரதர், அதுக்கப்புறம் ஒன்றுமே பிரசங்கம் பண்ண தெரில பிரதர். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆயிரக்கணக்கான தோல்விகள் 10,000கணக்கான வெற்றிகளுக்கு அடித்தளமா. அல்லேலூயா. எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க, நான் தோற்று போயிட்டேன், நான் தோற்று போன ஒரு மனுஷன். 15 வருஷமா 10 வருஷமா உங்க தோல்வியே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க பிசினஸ்ல தோற்று போயிருக்கலாம், உங்க வேலையில தோற்று போயிருக்கலாம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுல தோற்று போயிருக்கலாம். அவ்வளவுதான், எனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு நீங்க நினைப்பீர்களே. ஆனால் இன்று இந்த ஆலயத்துல கர்த்தர் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை அனுப்புறாரு. இல்லை மகளே, இல்லை மகனே, தோல்வி உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவே இல்லை. உனக்கு முடிவில்லை, தோல்வி உனக்கு முடிவில்லை. உங்களுக்கு என்னதான் முடிவு அப்படின்னா, ஜெயமே உங்களுக்கு முடிவு. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க.